வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவுல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அருமந்திரம். அதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட வர்ற பெல் சிம்பலையும் ஆல்ன்றத கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மந்திரம் பார்த்தீங்க அப்படின்னா, சிவமந்திரம். ஆனா எதற்காக இந்த மந்திரத்துக்கு அருமந்திரம் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னா, கிடைப்பதற்கு அரிய மந்திரம் அப்படின்றது அர்த்தம். ஏன்னா இந்த மந்திரம் ஒரு நபர் கையில கிடைச்சது அப்படின்னா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களுமே விலகி போயிடும். இப்ப ஒரு மனிதனை துன்புறுத்தக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா, அது கர்ம வினையை பொறுத்து தான் இருக்கும். ஒரு நபர் நோய்வாய்ப்பட்டு இருந்தாலும் சரி, இல்ல அப்படின்னா கணவன் மனைவி பிரிஞ்சு இருந்தாலும் சரி, இல்ல அப்படின்னா எதுவும் கஷ்டங்கள்ல வாடினாலும் சரி, தொழில் முடக்கமா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா பண கஷ்டமா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா எந்நேரமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மன அழுத்தத்துல இருந்தாலும் சரி, அது பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் ஒரு கர்மா தான். அதே போல எந்த விதமான கர்ம வினைகளா இருந்தாலும் சரி, இல்ல மாந்திரீக பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, செய்வினை, ஏவல், பில்லி, சூனியம் இது போல எந்த விதமான மாந்திரீக பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இந்த ஒரு மந்திரத்தின் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்தையுமே சரி படுத்த முடியும். இதற்கு என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, விடியற் காலம் எந்திரிச்சு சூரியன் உதிக்கக்கூடிய நேரத்துல அந்த இடத்துல இருந்து சிவனை வணங்கிட்டு மனசை ஒருநிலைப்படுத்தி இந்த மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பிங்க. இதற்கு குளிச்சு முடிச்சுட்டு சுத்தபத்தமா இருக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. மன சுத்தி மட்டும் இருந்தா மட்டும் போதும். இந்த மந்திரத்தை தாராளமா பிரயோகம் படுத்தலாம். மன சுத்தி அப்படின்னா மனம் அமைதியாகவும் சுத்தமாகவும் இருந்தது அப்படின்னா இந்த மந்திரத்தை தாராளமா பிரயோகம் படுத்தலாம். அது போல எந்த இடத்துல வேண்டுமானாலும் பிரயோகம் படுத்தலாம். பூஜை அறையில தான் பிரயோகப்படுத்தணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. அது போல எந்த நேரத்துல வேண்டுமானாலும் பிரயோகம் படுத்தலாம். ஆனா விடியற்கால சூரியன் அஸ்தமனிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மந்திரத்தை பிரயோகப்படுத்துனீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன் தரும். இந்த மந்திரத்தை தொடர்ந்து நீங்க உச்சரிச்சுட்டு வர்றீங்க அப்படின்னா ஒரு புத்துணர்ச்சியா இருப்பீங்க. அதை நீங்களே உணரலாம். அது போல தீராத நோயில இருக்கக்கூடிய நபர்கள் கூட இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம். ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய அனைத்து துன்பங்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மந்திரத்தை தாராளமா உச்சரிக்கலாம். இதனாலதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மந்திரம் அருமந்திரம் அப்படின்னு சுவடிகள்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு பயன்படலை அப்படின்னாலும் ஒரு 4 பேருக்கு பயனுள்ளதா இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.